டியூரிங் இந்த வார் டைமில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப அப்நார்மலாக இருக்குது. ஈவன் ஷிப்பிங் சார்ஜஸ் எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 டைம்ஸ் ஆயிருக்கு. ஸோ இதனால் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கம்பெனிஸ் லைக் ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிஸ் லைக் ஏர்வே ஆர் கோஸ்டல் வே போத் ஆர் மேஜர் சேல்ஸ் ரிசல்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. பிகாஸ் ஆஃப் ஒன்லி ரீசன் த ட்ரேட் வார் தான். ஸோ அதில் இப்போ நம்ம பார்க்க போகிற கம்பெனி வந்து ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இவங்க வந்து இன்வால்வ் இன் பிஸ்னஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டிங் கூட்ஸ் அண்ட் பேசஞ்சர்ஸ். ஸோ இது வந்து இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஷிப்பிங் கம்பெனி இன் டர்ம்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டி. இவங்ககிட்ட வந்து டேங்கர் வந்து 67%, பல்க் கேரியர் 13%, லைனர் 13% அண்ட் டெக்னிக்கல் அண்ட் ஆஃப் ஷோர் சர்வீசஸ் வந்து 7%. ஸோ இந்த மாதிரியான சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஃபார் ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ். ஸோ இவங்களுக்கு வந்து ஆயில் ஷேர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. 13% ஃப்ரம் இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பாரத் பெட்ரோலியம் 9%, ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் 8%, அண்ட் மேங்களூர் ரிஃபைனரி அண்ட் பெட்ரோகெமிக்கல் 7%. ஸோ இந்த கம்பெனி ஏன் இப்போ டிஸ்கஸ் பண்ணுறோன்னா, மேஜராக இந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட்ஸ் வந்து நல்லா வந்திருக்கு. ஒரு 14,195 கோடி மார்க்கெட் கேப் இருக்கிற இந்த கம்பெனி வந்து ஒரு 195 ரூபா புக் வேல்யூ இருக்கிற கம்பெனி ஒரு 305 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதனுடைய ஹையஸ்ட் ட்ரேடிங் வேல்யூவே வந்து 369, லோயஸ்ட் வந்து 195. ஸோ புக் வேல்யூக்கு போயிட்டு தென் இது வந்து இப்போ ஒரு 305 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனி வந்து மேஜராக வந்து பாசிட்டிவ்ஸ் பார்க்குறப்ப 18.4% டிவிடெண்ட் பே அவுட் இருக்கு. சேல்ஸ் growth வந்து ரொம்ப கம்மி. லாஸ்ட் 5 இயர்ஸில் 9.31%. அண்ட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் வந்து லாஸ்ட் 3 இயர்ஸில் வந்து ஒரு 12% தான் கிடச்சிருக்கு. கண்டிஜென்ட் லைபிலிட்டிஸ் ஜாஸ்தியாக இருக்குது. 4,305 கோடி இருக்குது. ஸோ இது இன்னொன்று வந்து இவங்களோட பேமெண்ட் கலெக்ஷனும் வந்து ரொம்ப புவராக இருக்குது. ஸோ SCI வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் கம்பெனி. GE ஷிப்பிங் வந்து அரௌண்ட் 19,156 கோடி மார்க்கெட் கேப் இருக்குது. SCI வந்து செகண்ட் லார்ஜஸ்ட். இவங்களோட ROC வந்து 14.31. டிவிடெண்ட் வந்து ஒரு 2% கொடுத்துறாங்க. ஸோ ரிசல்ட்ஸ் பார்த்துடலாம். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கம்பெனி வந்து ஒரு 1,200 கோடி சேல்ஸ் பண்ணிருந்தாங்க. இப்போ வந்து ஒரு 1,847 கோடி சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் குவார்டர் டு திஸ் குவார்டர் வந்து ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. எக்ஸ்பென்சஸ் வந்து ஈவன் தோ ஜாஸ்தியாக இருந்தால் கூட அவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து சூப்பராக இருந்திருக்கு. 837 கோடி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ டேக்ஸ் எல்லாம் போனதுக்கப்புறம் அவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து 619 கோடி. ஒரு 172 கோடி வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்த இந்த கம்பெனி வந்து ஒரு 619 கோடி இப்போ பண்ணியிருக்காங்க. இந்த 619 கோடிங்கிறது எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட லாஸ்ட் 3 வருஷத்தில் எந்த ஒரு குவார்ட்டரும் அச்சீவ் பண்ணல. ரீசன் வந்து மேஜர் வந்து இவங்களோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கு மேஜர் ரீசன் வந்து இந்த குளோபல் ட்ரேட் வார். உங்களோட இயர்லி பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறப்போ ஒரு 4,300 கோடி 2015 பண்ண கம்பெனி இப்போ வந்து ஒரு 5,780 கோடி சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. பெருசாக டிவியேஷன்ஸ் இல்லை லாஸ்ட் 10 இயர்ஸ் பார்க்குறப்ப. பட் ப்ராஃபிட் லெவலில் ஒரு நல்ல சேஞ்சஸ் இருக்குது. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 195 கோடி பண்ணிட்டு இருந்த இந்த கம்பெனி வந்து இப்போ 1,353 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி. பட் இவங்க பேலன்ஸ் ஷீட்டில் பார்க்குறப்ப உங்களோட அசெட் பாருங்கள் கம்மியாகிட்டு இருக்குது. 15,839 கோடி டோட்டல் அசெட். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இந்த கம்பெனி வந்து அவங்களோட அசெட்டை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. இது வந்து மல்டிபிள் லெவல் ஆஃப் பொசிஷன்ஸை வந்து ரைஸ் பண்ணுது. பிகாஸ் ஒரு கம்பெனி வந்து அவங்களோட அசெட்ஸ் வந்து எப்பவுமே வந்து லாஸ் பண்ணக்கூடாது. கேஷ் ஃப்ளோஸ் வந்து லாஸ்ட் 10 இயர்ஸில் இருந்த அளவுக்கு கேஷ் ஃப்ளோஸ் இல்லை. 250% கேஷ் ஃப்ளோஸ் இருந்த இந்த கம்பெனி கிட்டத்தட்ட அது அப்படியே குறைஞ்ச 56% ஆயிருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் வந்து பாருங்கள் பெருசாக வந்து டிஃபரன்சஸ் இல்லை. அரௌண்ட் 14% கொடுத்துருக்காங்க. இவங்களோட ப்ரொமோட்டர்ஸ் 63.75 வச்சிருக்காங்க. அப்படியே தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பாருங்கள் 6.13% இருந்திருக்கு 2025. இப்போ அது அப்படியே 8.97 கிட்டத்தட்ட 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. பிகாஸ் இந்த கம்பெனியோட வளர்ச்சி தான் மேஜர் ரீசன். இந்த கம்பெனி ஒன் டே சார்ட்டில் பார்க்குறப்ப டவுன் ஆயிருக்கு. 1.4% டவுன் ஆயிருக்கு. இதனுடைய 1 வீக் சார்ட்டில் ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1 வீக்கில் ஒரு 3.37%, ஒரு 10 புள்ளி ஜாஸ்தியாக இருக்குது. 1 மந்த்தில் வந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது. 9% வளர்ச்சி ஆயிருக்கு. ஸோ 3 மந்த்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப பெருசாக வளர்ச்சி இல்லை. ஒரு 4.5% வந்து கம்மியாக இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப இந்த ஸ்டாக் வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்துருக்கு. எப்போ 2019 கோவிடுக்கு முன்னாடி இருந்து ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தால் கூட ஒரு நல்ல ஒரு பீக் போயிருக்கு. எப்போ ஒரு ட்ராப் இருக்குது அப்படின்னா 2025 மார்ச் லாஸ்ட் இயர் ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப டவுனாக ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து மார்ச்சில் வந்து ஒரு 405 கோடி பண்ணியிருக்கு. இப்போ வந்து 619 கோடி, ஒரு 50% வளர்ச்சி ஆயிருக்கு. இந்த 50% வந்து ப்ராஃபிட் கொடுத்ததுக்கு வந்து இந்த ஸ்டாக் வந்து டெஃபினட்டாக ஒரு லெவல் ஆஃப் மூவ்மெண்ட் இருக்குது. அதுவும் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் இருக்கும். ஸோ அந்த அப் ட்ரெண்ட் லெவல் இட் வில் கோ டில் 323 வரைக்கும் போகிறக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒரு 305 ரூபாயில் இருக்குது. இது வந்து இன்னொரு 20 பாயிண்ட் மேலே போகிறக்கு வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது ஃபார் ஸ்விங் ட்ரேடர்ஸ். இந்த ஸ்டாக் வந்து ஸ்ட்ராங்லி புல்லிஷ் பிகாஸ் ஆஃப் ரீசென்ட் ரிசல்ட்ஸ். ஸோ இவங்களோட டெலிவரி வால்யூம் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதில் பெருசாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கல, ட்ரேடிங் தான் நடந்திருக்கு. ஈவன் வீக்லி கூட வந்து பெருசாக வந்து டெலிவரிஸ் ஆகலை. மந்த்லி சார்ட் பார்த்தாலும் பெருசாக வந்து டெலிவரிஸ் ஆகலை. இது வந்து மேஜராக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பட் ஆஃப்டர் ரிசல்ட்ஸ் வந்து டெஃபினட்டாக வந்து இதனுடைய டெலிவரி வால்யூம் பர்சன்டேஜ் ஜாஸ்தியாக இருக்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ ஒன்ஸ் டெலிவரி வால்யூம் பர்சன்டேஜ் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் ஃப்ரம் DIIs, FIIs, லோக்கல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ஜாஸ்தி ஆகுது. அப்படிங்கிறப்ப மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒரு சம் அமௌண்ட் வந்து இதில் வந்து டம்ப் பண்ணுறாங்க பிகாஸ் ஆஃப் த ஃபியூச்சர் growth. ஏன்னா இந்த ட்ரேட் வார் வந்து டெஃபினட்டாக இன்னும் குயிக்காக முடிகிற மாதிரி தெரியல. ஸோ இதுவும் இன்னும் வந்து கண்டினியூ ஆகிறப்ப இந்த ஷிப்பிங் கம்பெனிஸோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த குவார்ட்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரீசன் இது அதோட ரீசன் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் குவார்ட்டர் வந்து இதே மாதிரி ஃப்ளோ இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இன்னும் ஜாஸ்தி ஆகும். ஸோ அதை டிபெண்ட் பண்ணி பார்க்குறப்ப கம்பெனிஸ் எல்லாமே they are ready to invest more in kind of this shipping companies and logistics companiesல. ஸோ இது வந்து ஓவரால் ரிவ்யூ கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டாக்கை நீங்களும் வந்து இன்னும் பெட்டராக வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். இஃப் யூ ஹேவ் எனி கமெண்ட்ஸ், எனி சஜஷன்ஸ் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தட் ஐ கேன் லேர்ன் ஃப்ரம் யூ. இது வந்து ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். இது வந்து நீங்கள் ஒரு ஸ்டாக்கை எப்படி அனலைஸ் பண்ணணும், ஒரு ஸ்டாக்கு அதனுடைய ட்ரெண்ட், அதனுடைய ரிசல்ட்ஸ், அந்த ஸ்டாக்கோட ப்ரைசிங்கில் எந்த மாதிரி அஃபெக்ட்ஸ் பண்ணுது, ஒரு ஸ்டாக்கோட ரிசல்ட்ஸ் வந்து அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த ஸ்டாக்கில் எந்த மாதிரியான புல் ரன் கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு லேர்னிங் ஆஸ்பெக்ட்டில் தான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ இது பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இஃப் யூ ஹேவ் எனி சஜஷன்ஸ் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். Thank you.